காலை நேர இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்த நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சிகள் தேவனுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் நிகழ்ச்சிகள். நாங்கள் எங்களுடைய தாளந்துகளை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிறோம், தாளந்தை கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியாக இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை கர்த்தர் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அநேக தேவ பிள்ளைகள் வார்த்தையை கேட்கிறார்கள், பாடலை கேட்கிறார்கள். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நித்திய வெளிச்சத்திலே தேவனுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்கள். தேவையற்ற வார்த்தைகளை தயவு செய்து ஏறலே பேசாதீங்கள். பேசாமல் இருக்க நன்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளை நாங்கள் நிகழ்ச்சியினர் கண் சொல்வோம். இன்றைய நாள் நிகழ்ச்சியை நடத்துவர் சிஸ்டர் டொலி அவர்களால் இன்று வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை நடத்துகிறார். நடத்துகிறவர் தான் முடிவு ஜெபத்தை இருக்க வேண்டும். காரணம் அவர்தான் நடத்துகிறபடியால முடிவு ஜெபத்தை நடத்துவரை எடுப்பது தேவனுக்கு மற்ற மகிழ்ச்சி. நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் டோலி. கேட்பதற்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று முதலாவது செய்தி எஸ்தர் ரூபி இந்தியா பதிவு செய்யப்பட்டு இந்த செய்தியை லெஸ்ஸி பிரதருக்கு அனுப்பியிருக்கிறார். லெஸ்ஸி பிரதர் கலையத்திலிருந்து இந்த 7:30 மணிக்கு எஸ்தர் ரூபியின் செய்தியை போடுவார். 8 மணிக்கு பாஸ்டர் நோகோமி லோகன். 8:30க்கு சிஸ்டர் சுமாரி ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம். 9:30க்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா. 10 மணிக்கு பாஸ்டர் போல் ஜோன் ஆனந்த். இதுதான் நிகழ்ச்சிகள். மற்றும் ஒரு முக்கிய அறிவித்தல், இன்றைய நாளிலே சிஸ்டர் கருணா இஸ்ரேல் நாட்டுக்காக பாடுபட்டு ஜெபிக்க போறா. அந்த ஜெப நேரத்தை தயவு செய்து நாங்களும் கலந்து கொள்வோம். காரணம், கடந்த திங்கட்கிழமை நாங்கள் இஸ்ரேல் நாட்டுக்காக பாடுபட்டு ஜெபித்தோம். அநேகர் கேட்டிருந்தார்கள். கேட்டு, ஐயா இஸ்ரேல் நாட்டுக்காக நீங்கள் பாடுபட்டு ஜெபித்தீர்கள், மிகவும் சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னாங்க. எனவே நாங்கள் மற்ற நாடுகளை விட, மற்ற பிரச்சனைகளை விட இஸ்ரேல் நாட்டுக்காக பாடப்பட்டு சிஸ்டர் கருணா அவர்கள் ஜபிக்கும் பொழுது தயவு செய்து நாங்களும் அந்த மகளோட கூட இருந்து தேவனை நோக்கி பார்ப்போம். காப்பங்களை ஜபங்களை கத்தர் கேட்கிற தேவன். இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு சமாதானம் வேண்டும். நடக்கிற காரியங்களை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பிறந்த இடம், ஆண்டவர் வளர்ந்த இடம், அற்புதங்கள் செய்த இடம், வேதம் வலிக்கின்ற இடம். எனவே இஸ்ரேல் நாட்டுக்காக பாடப்பட்டு ஜபிக்க போறோம். சரியோ? நான் இப்போ ஆரம்ப ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் டொலிட்ட கொடுக்க போறேன். இப்ப நாங்கள் ஒரு பாடம் ஆரம்ப ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கத்தாவே முது பாதபடியிலே வந்து ஜெபிக்கிறேன். முது பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. தாளந்து கொடுக்க வந்திருக்கிறார்கள், உம்மோடு பேச வந்திருக்கிறார்கள், உம்மை கரம் பிடிக்க வந்திருக்கிறார்கள் சுவாமி. தாவே, இந்த பிள்ளைகள் உமது நாமத்தை மட்டும் மையப்படுத்த ஓடோடி வந்த பிள்ளைகளை நீர் ஒரு விசை நிரந்தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்கள், வேலைகள், வீட்டு காரியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, தேவ வார்த்தைகளுக்கு ஊழியக்காரர்கள் ஊழியர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக ஒவ்வொரு கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவி கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைய நாளை இஸ்ரேல் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சுவாமி, ஐயா ஜெபங்களை நீர் கேட்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகள் நீர் எங்களை தெரிந்தெடுத்தீர். உமக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது சுவாமி தாவே, இந்த ஜெபத்திலே ஒரு பிரசன்னம் இறங்கட்டும். கேட்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, முழு இதயத்தோடு ஜெபிக்கும் பொழுது நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிற சாமி, அந்த கிருபைக்காக ஐயா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற சிஸ்டர் டோலியை நினைவுக்குறோம். அந்த மகள் ஆண்டவரே நிகழ்ச்சிக்கு முதல் ஜெபித்திருக்கிறாள் சுவாமி. ஒரு பாதபடியில நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறாள் சுவாமி. அந்த மகள் கையிட்டு செய்ய நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து
கேட்பரையும் ஆசீர்வைத்து, சங்கமமானையும் ஆசீர்வைத்து, மறு உடலைப்பையும் ஆசீர்வைத்து, தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து நீர் வழிநடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நிகழ்ச்சியை நடத்த உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய நாமத்தை மட்டும் மையப்படுத்த நிகழ்ச்சியை மறந்துட வேண்டாம். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமேன், ஆமேன். சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட பிரசனத்துக்குள்ள நாங்க மகிழ்ந்து களி கூறுவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அழைத்த பிள்ளைகளை ஆண்டவரே, நீங்க கண்ணு மணியும் போல இன்று வரையும் காத்து வந்தீர்களையா, அதுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி சாமி. அப்பா, உங்களுடைய அன்பினால் அன்னைத்து வரப்போற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இரத்தத்தினால மட்டுமே எங்களுக்கு ஆண்டவரே விடுதலை உண்டு. அப்பா, நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஐயா. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட ஆவியினாலே மட்டுமே சகலதும் செய்யக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, யாவரும் தேவ பயத்தோட உங்களோட சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு இவர்களுக்கு யாவருக்குள்ள ஆண்டவரே நாங்க பேச்சில இல்ல, வெள்ளத்துல நிலை நிற்பதற்கு இந்த பெரிதான அழைப்பை கொடுத்த அப்பாவுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். அப்பா, யாவரும் உங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுத்துக்கிறேன். இன்று தொடக்க இப்பொழுது இந்த நிமிடம் தொடக்க முடியும் வரை உங்களோட பரிசுத்தமான ஆவியானவர் மட்டுமே வழி நடத்துவதாக. நன்றி இயேசுவே, நன்றி, 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 கோடி கோடி நன்றி. நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக அவருடைய சமூகத்தை எங்களுக்கு அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கும் பொழுது அவருக்கு முன்பாக நாங்கள் தேவப்பத்துடன் நடுங்கிறதுக்கு தந்த இந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்பால அணைத்து கொள்ளுங்க. உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த போற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணா அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்காக வேண்டி கண்ணீரோட ஜெபித்த சிஸ்டரை நாங்க வரவழைப்ப இன்னமும் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு பாரமாக ஜெபிப்பதற்கு வந்து வரப்போறார்கள். அவர்களை நாங்க யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. நன்றி, 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 நன்றி சிஸ்டர். God bless you. வாருங்கள், வந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord, sister. God bless you too. Amen, amen, sister Karuna. God bless you too. Amen. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மனுஷர் உமக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களா இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய திருப்பாதலங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே சோல்னஸ்லி பிரதர் காருடைய மணிவரேட்டா பிள்ளைகளுக்காக அவங்களுடைய ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மந்திரங்கள் இன்னும் தோழி, இன்னும் ரஞ்சினி எல்லாரும் தொகுத்து வழங்குற உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஷ்டவலருக்கு தேவன் நீர் நல்லவராகவே எப்போதும் இருக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஒரே ஜனங்களாய் கர்த்தாவே இந்த பூமியிலே உம்மை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு வருகிற கஷ்டத்தில் கர்த்தர் நீர் எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய திருக்கரம் அந்த ஜனங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த யூதர்களுக்கு கூடாக எங்களுக்கு ரட்சிப்பை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களை பறைசாற்றுகிற அந்த சிறு கூட்டம் எப்போதும் உமக்காக சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஆனாலும் மேசியாவை காணாதபடி தங்களுடைய கண்களை கர்த்தாவே அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய திட்டங்களில் இருந்து அந்த இஸ்ரவேல் மக்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எப்போதும் நீர் அவர்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து பாதுகாப்பது போல நீர் பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரே சுவாமி. அவர்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போன நேரமெல்லாம் இருகரம் நீட்டி கர்த்தர் நீர் அவர்களை அரவணைத்துக் கொண்ட தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவளுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நிறைவேறும் ஆண்டவரே. ஆனாலும்
தகப்பன் நீர் மனமிறங்குகிற தகப்பன் ஆண்டவரே, நீர் தாமதிக்கிறது ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காகவும் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் ரட்சிப்புக்காக நீர் தாமதிக்கிறீர் சுவாமி. தகப்பனே, ஒரு விஷயம் அந்த ஜனங்களை நினைத்தருள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செங்கடலை பிளந்து நீர் வனாந்திரத்திலே அவர்களை வழிநடத்தினவர் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, யோர்தானை குவியலாக நிற்கச் செய்து நீர் அந்த யோர்தானை கடக்கிறதுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாய் நின்றவர் ஆண்டவரே. கண்மலையும் கோட்டையும் அரணுமாய் இருந்த நீர் கர்த்தாவே. தகப்பனே, அவர்களுடைய எல்லா காரியங்களும் உம்மை விட்டு பின்வாங்கி போன நேரங்களில் எல்லாம் நீர் அணைத்து கொண்டவர் அல்லவா சுவாமி. தகப்பனே, அபிரகாமோடு நீர் போராடினவர் கர்த்தாவே. அபிரகாமிடம் நீர் பேசிய போது கூட ஒரு மனிதன் ஒரு நீதிமானுக்காக அந்த தேசத்தை அழிக்காதிருப்பீராக என்று அவன் மோடு வழக்காடினான் ஆண்டவரே. அப்போது நீங்க மனமிறங்கி அந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தீங்க. இதுவரை அந்த ஜனங்களை ஒரு சிறு கூட்டமாய் உமக்காக நீர் அந்த தேசத்திலே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, சியோனை நீங்க நினைத்தள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த நல்ல தகப்பன் நீர் எப்போதும் அந்த ஜனங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும்படி நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். அவர்கள் மீண்டும் கட்டப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே. அவர்கள் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் எழுகிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் நீர் அவர்களை நேசிக்கிறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. அவர்களை தொடர்ந்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கோத்திரம் கோத்திரமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவாலயத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டது கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே, பலியிடுவதற்கு தேவையான எல்லா மிருகமும் ஆயத்தமாகிவிட்டது சுவாமி. எல்லா வார்த்தைகளும் கர்த்தாவே உம்முடைய காரியத்தின்படி நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நிறைவேறுகிறது. ஆனாலும் தகப்பனே, அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நித்திய ராஜ்யத்தில் வந்து சேரும்படியான ரட்சிப்பை இன்னும் காண முடியாதபடி இருக்கிறார்கள் சுவாமி. அதற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, நாங்கள் இந்த பூமியிலே தற்காலிகமாக வாழுகிறவர்கள் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மோடு நித்தியமாய் நாங்கள் வாழும்படியாய் நீர் வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் அந்த ஜனங்களின் மனதிலே பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எப்போதும் அவர்கள் மேல் நினைவாய் இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி நீங்க கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்துக்கு எட்டுவதாக சுவாமி. தொடர்ந்து அந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க. அந்த சிறு சாட்சியை கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு முன்மாதிரியாய் நின்ற இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாய் நின்ற இந்த ஜனங்கள் கர்த்தாவே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே. அவர்களை நீ ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. அவர்களை நீ சபிக்கிறாயோ அவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உமக்குள்ளாக அந்த ஜனங்கள் எப்போதும் பயந்தவர்களாய் கர்த்தர் உமக்காக செய்கிற அநேக காரியங்களை நீர் காண்கிறவர் கர்த்தாவே. அவர்கள் நல்லவர்கள் நிறைய உண்டு கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு எதிராய் செய்த அநேக காரியங்களை நீர் மன்னித்து மீண்டும் மீண்டுமாய் உம்மண்டை இழுத்துக் கொள்ளுகிறவர் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் பலியானீர் கர்த்தாவே. தகப்பனே, நீர் மீண்டும் அந்த தேசத்தை கட்டப் போகிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் மீண்டும் வரப்போகிறதை அந்த ஜனங்கள் அறியட்டும். மேசியாவுமே அறியட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்களை தெளிந்த புத்தியையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசிர்வதியுங்க, தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் சுவாமி. அப்பா, இந்த பொல்லாத சத்துருவானவனின் திட்டங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற எல்லா அதிபதிகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அறியாமையின் இருளுக்குள் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். தெரிந்தும் தெரியாமல் செய்கிற காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மன்னிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. இந்த பிசாசானவன்
பிசாசானவனின் தூண்டுதலினாலே, பண ஆசைகளினாலே, இந்த உலகத்தின் ஆசைகளினாலே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அதிபதிகளையும், ஒவ்வொரு அமைச்சர்களையும், ஒவ்வொரு மனிதனையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் மாற்றுகிற தகப்பன் நீர், எல்லாரையும் நீர் மனம் திரும்ப பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. ஒருவனுடைய சாவை நீர் விரும்பாத தகப்பன் ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிற தகப்பன். தொடர்ந்து மன்னித்து எல்லாரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியாய் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து நீ பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே, மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்லுவேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. Praise Lord, sister. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ்ல அருமையான பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திய உங்களையும் உங்களை குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், இனிமையான குரல்ல அருமையாக பாடினீங்க. கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். Bless you too, sister. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இப்பொழுது கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதம் 105 முதலாவது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையும் வாசிப்பார்கள். நன்றி, நன்றி. ஆமேன். நன்றி சுவாமி. சங்கீதம் 105 105வது அதிகாரம், பக்கம் 735. சங்கீதம் 105 அதிகாரம் 105 பக்கம் 735. தேங்க்யூ லார்ட். நன்றி சாமி, நன்றி அப்பா, நன்றி. ஆமேன். முதலாவது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையும் வாசிக்கின்றேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுபவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோப்பின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். ஆமே. நன்றி சாமி. நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி விட்டது ஐயா. அப்பா, நீங்க சீக்கிரமாக வரப்போறீர்கள். உங்களோட வார்த்தையை அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, இதை கேட்டு ஏனோ தானோமாக விட்டு விடாமைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவரே, இந்த வார்த்தையை அவர்கள் தேவ பயத்தோடு அப்பா அதை தியானித்து பார்த்து உங்களை சிந்திப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. மன்னிக்கவும், சில வார்த்தையில் தப்பா சொல்லியிருந்தா. நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி. எங்களோட வார்த்தையை அப்பா நாங்கள் கேட்டு ஏனோ தானமாக விட்டு விடாமைக்கு நியாய தீர்ப்பு நாள் வந்து விட போகுது ஆண்டவரே. நீங்க சீக்கிரமாக வரப்போறீர்கள். உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துறதுக்கு இந்த உங்களோட வார்த்தையை அனுப்பி எங்களை கூட பேசுற உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யாரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியாக கலையத்தில் இருந்து சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜெபிப்பதற்கு யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. நன்றி, நன்றி. ரஞ்சினி, சிஸ்டர் ரஞ்சினி. ஆமென். God bless you, Sister Dolly. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் வார்த்தையின் மூலமாக. ஆமென், ஆமென். ஒரு பாட்டை பாடிவிட்டு ஜெபிக்கலாம். காக்கும் கரங்கள் உனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை,
நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே தேச கோடி என்மேல் பறக்க நேசருக்கு ஜீவித்திடுவேன் தேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன் நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கத்தரனை கரம் பிடித்தார் கத்தருக்கு பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் ஆமேன் ஆமேன் நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் நம்பி வா இயேசுவை இயேசுவை நம்பி வா நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் ஆமேன் ஆமேன் கர்த்தருக்குள் காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை Amen, amen. Yes, Lord, we thank you, Father, for the way you come through your word, Lord, for strengthening your people, strengthening your body, strengthening them that are waiting upon you, Lord. They will never be ashamed, oh God, because you are, Lord, working for them. If God is for us, who can be against us? That's what your word says, Lord. Therefore, Lord, they that wait upon you, Lord, will renew their strength, Lord. They will walk and not be weary. They will run and not be weary. They will walk and not faint. That's what also, Lord, that comes from Lord Jesus. Isaiah 40 verse 31 also says that, oh God, we thank you for that word. Now we pray, Lord, even as many that have come and listening, Lord Jesus, from Nitya Velicham this very hour, Lord, right from even, Lord, what you had been, Lord, doing from morning till evening, Sangamam Gospel Radio, till Nitya Velicham that is emanating into 110 nations of the world. We thank you, Lord, from the very bottom of our hearts, Lord, for what your Holy Spirit, Lord Jesus, is emanating and doing what is of you, Lord, what is of your spirit and your purposes to be fulfilled, oh God, in all, without which we cannot, Lord, accomplish anything, Lord, but only of your spirit and your will and your purposes to be accomplished, because your spirit is moving, Lord, across the land and the oceans of the sea. We thank you for that, Lord, oh God, because of your favor upon these nations, oh God, and the leadership of these nations. We bring them all to you, especially, Lord, at this time, Lord, the apple of God's eye, which is to be called the chosen ones, Lord, of the God of Israel, the land of Israel, as we call it out in the name of Jesus, as we have already prayed into it right from the beginning, Lord. Oh, Father, we remember from the nations of the world as being the first nation that we would, Lord Jesus, adore and come, Lord Jesus, as the body of Christ,
standing in the gap, Lord, and praying, Lord, over them, as well as, Lord Jesus, oh Father, that you would give protection over these two nations, Lord, that are warring against each other at this moment, Lord. We pray for the people that you created after your own image, Lord, no matter what country, what background, what the language they speak, or whatever, Lord Jesus, they might be, Lord, into the way in which you have created, Lord. Lord, none of them are out of your will and your purpose, out of your sight, the way you have made them out of their own image, Lord. Therefore, Lord, we have the responsibility to stand in the gap, Lord, as a church, Lord, coming and standing and praying for them, Father, between these two countries, for the people that have been affected, Lord Jesus, by this, especially, Lord, giving, Lord, much of the protection that is needed over Israel, Father, as you have called it, the apple of God's eye, Father. You are the one who is reigning supreme. You are the one who is coming through to Israel, Lord. Nothing will bypass you. Every time that is being hit, every time that is being, Lord Jesus, knocked down by the people or by the country or by the earth, the land and the sea, Lord, you are the one, Lord Jesus, who has been into that very place and the very moment of that is going on with it, oh God. Therefore, Lord, Father, we will not, Lord Jesus, Lord, sit still, but stand still and see the salvation of God through this, who came through the wilderness, you who came through the Red Sea, you who came through, Lord. Many ways, Lord, we have seen the ways in which you have come through to Israel, Lord, where even there has been a documentary where it said, Lord, against all odds. Therefore, you are the God of Israel who proved yourself faithful against all odds. That's how you have come through time and time again. And we thank you for that, Lord. Even, Lord, sending forth, Lord Jesus, much of it, Lord Jesus, when they were going over the landmines, Lord, you covered their eyes and you brought forth much of the winds, Lord, to take it all away. And you were able to, Lord Jesus, open their eyes to see, Lord, where they were to protect them. And also when the enemy's troops were coming, Lord, you brought forth winds and Lord Jesus, brought forth much of the clouds to come, and Lord, even Lord, you blind their eyes that they had to retract and go back. That's how you have been proving yourself, Lord, against what's been going on over Israel as the God of Israel, for the land of Israel. But now we pray, Lord, oh God, in the name of Jesus, over Iran. Father, people of Iran, Lord, belong to you. They were fashioned and made and molded after your own will and your being, Lord, according to your image, you have made them, Lord. Therefore, Lord, from the body of Christ, we stand, Lord, over Iran and pray for the protection of the people. Oh, Lord, that you would, Lord, send forth much of your, Lord Jesus, your favor, your mercy, your goodness, and your kindness over them, Lord. Give them, Lord Jesus, whichever way in direction they are running, Lord. Give them much of your protection. Be with them, lead them, and guide them, and help them. You have been so kind, Lord, to the Middle Eastern world, Lord, in revealing who you are, Lord. To many of the people, Lord Jesus, in the Middle Eastern part of the world, and even through visions and dreams, you are showing yourself, Lord, redeeming them, Lord, and bringing them, Lord Jesus, into the knowledge of their salvation, for which we are thankful, Lord. Now we pray, Lord, for the rest of the nations that are listening, Father. Support their, Lord Jesus, whatever they of their will, their needs, Lord Jesus. Come through to them, supply their needs, Lord, according to your riches in glory through Christ Jesus. And Lord, we bring, Lord Jesus, Sangam and Nitya Blicham at this moment, Lord. We pray, Lord, many of the ones that have been already ministering, Lord, for Sister Dolly, who is hosting at this moment, give her much of your grace and your strength and your blessing over her, and lead her and guide her by the power of your Holy Spirit, Lord, strengthening, quickening, and reviving every part of her being with her, leading her and guiding her, Lord. And we thank you for your presence with her, Lord, in Jesus' name, and alongside with Brother Mahendran, Lord Jesus, who gives so much of the support, so much of his heart for the souls, Lord Jesus, that you have put upon his heart, Lord, for Nitya Valicham to be started right from the onset. Lord, be with him, lead him, and guide him, and Lord, every step, Lord, be only, Lord, led by your Spirit, Lord Jesus. I thank you, Lord, for such a heart, oh God, and the spirit in which you are leading and guiding and, Lord, making it all, Lord, come through by the will of God, by your purposes to be accomplished, Lord, from the networks, Lord. We thank you for that, Lord. Now we also bring, Lord, Brother Leslie and Sister Rita also, Lord, at this time they are working, Lord, in the background. So much, Lord Jesus, going on for the recordings and all the rest, Lord, into the media ministry that is to be going on, Lord, without which this is not possible. We thank you for their call. We
thank you for their protection. We thank you for leading and guiding them also every step of the way, and also, Lord, protecting them along with Brother Mahindran and their families, and Sister Dolly and myself, Lord, and Sister Karuna, who has been coming and ministering, Lord, with a beautiful song, and also, Lord, blessing everybody, Lord, praying for Israel, Lord. We thank you, Lord, for much of the prayer that has been going on. You have been a silent listener, Lord, interceding at the right hand of the Father and bringing forth, Lord, much of the favor that is coming because of that, Lord. So we thank you for all of this ministry that has been going on, Lord, from Nitya Velicham, from Sangamam Radio Network. Many have been ministering right from morning. Give them all to you, the servants of the Lord that have been prayed for. In the name of Jesus, I pray. Amen and amen. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. Praise the Lord. God bless you. ஆமேன் ஆமேன். மறுபடியாக கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்காக ஜபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா, உங்க நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் ஜீவனுள்ள தகப்பனாக எங்கள் மத்தியில் இப்பொழுதும் எங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய மகா பெரிதான கிரிகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா, ஆவியானவரே, உங்களை அன்புல நிலைத்து நின்று யாவரையும் ஆண்டவரே ஒரு மனதோடு நாங்கள் உங்களை ஆராதிக்க தந்தை இந்த நேரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. மகளாகவும் மகனாகவும் தெரிந்து கொன்றீர்கள் ஆண்டவரே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே அப்பா. அப்படி பெரிதான அழைப்பின் மூலமா அழைத்த யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு பெரிதான ஜெப ஆவியை அவர்களையும் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கென்று ஆண்டவரே உடலை ஒதுக்கி, உணவை ஒதுக்கி, பேச்சை நிறுத்தி உங்களுக்குள்ள ஆண்டவரே நாங்க ஆவிக்குள்ள ஜெபிப்பதற்கு ஜெப ஆவியை யாவருக்கெல்லாம் கொடுத்து ஆண்டவரே, நாங்க எங்களை உடலை ஒதுக்கி நாங்க உங்களுக்கென்று நாங்க ஒரு டைமை வேறு பிரித்து வைத்து யாவருக்கும் ஒரு பெரிதான அன்பை ஊற்றி அபிஷேகத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. புதிதான அன்பின் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக ஆசீர்வதிங்க ஐயா. அப்பா, உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. அந்நாளை போல கண்ணீரோட வடிக்கணும் ஐயா. சாமுவேலை போல ஆண்டவரே அப்பா, முழு இருதயத்தோடு ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு யாவருக்கும் ஒரு தாழ்மையான ஆவியையும் ஜெப ஆவியையும் கொடுத்து ஆண்டவரே தேவ பயத்தோடு யாவரின் வழி நடத்துங்க. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. அவங்க கொண்டு வர்ற வார்த்தைகள், கவிதைகள், கீதங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட வார்த்தை அதுல ஜீவனுள்ளதா இருக்கிறபடியா நன்றி. நீங்க வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கிற வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பிளவின நேரங்களில் கிருபையை தந்தீரையா. எந்தன் பிளவின நேரங்களில் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பிளனானீர்,
எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் நிழலானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமேன் ஐயா, ஆமேன். நன்றி சுவாமி. உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வரப்போறோம் யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி, நன்றி இயேசுவே.